ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ நான் கால் பண்ணுற ரெண்டே ஜீவனில் ஒன்று அக்கா. அந்த தங்க பிள்ளைக்கு நீங்கள் பிறந்த நாள், அதுக்காண்டி தான் மூச்சை பிடிச்சி நான் இப்படி வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நானும் அக்காவும் மற்ற அக்கா தங்கச்சி மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நான் ஸ்கூல் போனால் அவள் காலேஜ் போனால், நான் காலேஜ் போனால் அவள் வேலைக்கு போனால், அப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அதனால பெருசாக அந்த அக்கா தங்கச்சி பாச வெளிப்பாடுகள், அந்த முடிவை பிடிச்சி சண்டை போடுறதுலாம் எங்களுக்குள்ளே எதுவுமே இருந்ததே இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணோம். ஆனால் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, சந்தர்ப்ப சூழ்நிலையை ஒருத்தவங்களை எப்படினாலும் மாற்றும். ஒரு நல்ல விஷயமும் நடக்கலாம், கெட்ட விஷயமும் நடக்கலாம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவா. ஒரு கெட்ட விஷயம் நான் தப்பாக ஏதாவது பண்ணிட்டேன் அப்படின்னா என்னை திட்டுவா. ஆனால் அவள் என்னை விட்டு போக மாட்டேன். என் நிழல் மாதிரி என் பின்னாடியே நிற்கிறது வந்து எங்கள் அக்கா மட்டும்தான். அதை நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். 2 நாளைக்கு மேலே இந்த கிறுக்கிட்டே என்னால் பேசாமல் இருக்கவே முடியாது. ஒரு அதிகபட்சமே ஒரு நாள் தான். அதுக்கு மேலே பேசாமல் இருக்கேன். அவள் சிரிப்பு சத்தத்தை கேட்காம இருக்கேன். அந்த ஒரு மணி நேரம் அவள்கிட்ட பேசலை அப்படின்னா எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். அடுத்து நானே பொறுமையை இழந்து கால் பண்ணி உயிரோட தான் இருக்கேன்னு கேட்பேன்.